ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஆராதிப்பது என்பது அவரை துதித்தல், போற்றுதல், அவரை பணிதல், அவருக்கு பணிவிடை செய்தல், அவருக்காய் பலியாகுதல் என்ற தொடர் ஓட்டத்தை தொடர்கிறது தான் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆராதனை என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை சுருக்கமாக தியானிப்பதற்கு நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய ஒரு ஆராதனை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு வழியாக, ஒரு வாய்ப்பாக அது அமைகிறது. அது ஏசாயாவினுடைய வாழ்க்கையிலே அழைப்புக்கு கீழ்ப்படுகிற வண்ணம் அந்த ஆராதனை முழுமை பெற்றது என்பதை பார்க்கிறோம். ஆராதனை என்பது வெறுமனே பாடலை பாடி துதித்து விட்டு அசந்து போய் உட்காருவது அல்ல, அதற்கு பின்பாகவும் தொடர்கிறது என்பதை இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. அதை உரை நடையிலே எழுதி வைத்திருக்கிறேன், உங்களோடு கூட அதை வாசிக்கிறேன். ஆண்டவரை ஆராதிப்பதிலே இன்னும் அதிகமாய் நாம் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் நம்மை அர்ப்பணிப்பதற்கும் அது நம்மை ஏவுவதற்கு ஏதுவாக அமையட்டும். அன்றைய நாளின் விடியல் என் வாழ்வில் எதிர்பாராத சறுக்கல். எல்லாமே அவர்தான் என நம்பியிருந்தவரின் இழப்பு எனக்குள்ளே சொல்லொண்ணா துயரத்தை உண்டாக்கியது. அரசனின் உறவினன், அரண்மனையின் சுகம், இவையில்லாத எதிர்காலம் நினைத்தாலே துக்கம். எங்கு செல்வேன், என்ன செய்வேன் என்று விடை தெரியாத எனக்கு தேவாலயம் பதில் கொடுத்தது. உசியா ராஜாவின் சிங்காசனத்தை விட உயரமான உன்னதமான சிங்காசனம், அதில் அமர்ந்திருப்பவரோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அமரச் செய்பவர். ஆலயம் அவரது வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்க பார்த்தேன். பூமி முழுவதும் அவரது மகிமையால் நிறையும் என்பதையும் அறிந்து கொண்டேன். 6 செட்டைகளை உடைய சேராபீன்கள் 2 செட்டைகளால் முகம் மூடி, 2 செட்டைகளால் கால்கள் மூடி, 2 செட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பாடிய சத்தத்தால் ஆலய வாசல்களின் நிலைகள் அசைந்தது. அது புகையினால் நிறைந்தது. ஆலயத்தின் வாசல்கள் நிலைகள் மட்டுமல்ல, என் உள்ளமும் அசைந்தது. பரிசுத்தன், ஒரு குறைவு மற்றவன் என்ற என் சுயநீதி புகையாய் போனது. அசுத்த உதடுள்ளவன் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. என்னை சுற்றி இருக்கும் என் குடும்பம், என் ஜனம் அனைத்தும் அசுத்தமாயிருக்கிறதை கண்டேன். ஏனென்றால் நான் பரிசுத்தரை கண்டேன். யார் பரிசுத்தமாக்குவார் என்ற என்ன ஏக்கம் எனக்குள்ளே பிறந்தது. பரலோக ராஜாவை என் கண்கள் கண்டது. பரலோக அக்கினி என் உதட்டை தொட்டது. என் அக்கிரமம் நீங்கினது, என் பாவம் நிவர்த்தியானது. நான் அவரது பார்வையிலே பரிசுத்தமானேன். ஆம், இதுவரை காதில் கேட்காத சத்தம், ஒலித்து கொண்டிருக்கிற சத்தம்தான். அசுத்தமாய் இருக்கிறவரை என் காதில் அந்த சத்தம் கேட்கவில்லை. இதுவரை காதில் கேட்காத சத்தம் இன்று கேட்டது. என் காரியமாய் போக ஒரு மனிதன் தேவை. என் ஜனத்தை பரிசுத்தமாக்க ஒரு நரன் தேவை. நான் தாமதிக்கவில்லை. உலக ராஜாவின் பணி செய்த நான் உன்னத ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தேன். நான் வருகிறேன், என்னை அனுப்பும் என்றேன். என்னை ஒப்பு கொடுத்தேன். இன்றும் அதே சத்தம்
இடைவிடாமல் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. அசுத்தத்துக்குள்ளே இருக்கிறவரை அந்த சத்தம் எனக்கு காதிலே கேட்காது. என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த சத்தம் கேட்கும். பரலோகத்தின் அக்கினி என்னையும் பரிசுத்தப்படுத்தும் பொழுது நானும் பரிசுத்தமாவேன். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுவேன். அருமையான வாலிப தம்பிமார்கள், ஆண்டவருடைய அழைப்புக்கு மறுப்பு சொல்லி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்த அக்கினியினால் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அதற்கு பின்பாக அவர் அழைப்பின் சத்தம் கேட்போம், அடிபணிவோம், ஆண்டவருடைய பணி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையின் முழு அம்சத்தையும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.